ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். அது என்ன ஐட்டம் பார்க்குறீங்களா? மரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மேலே தோல்லாம் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபுல்லாகவே கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா யாருமே புட்டு ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேன் காற்றுல ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு கம்பல்சரி இது இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எல்லா ஈரத்தன்மையும் போயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் 2 எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாலே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லை. அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இட்லி பிளேட்டில் ஒரு காட்டன் துணியை போட்டுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை சேர்த்துக்கலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம், ராகி புட்டு இல்லை கோதுமை புட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் திருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இல்லைனா இது கப்பை புட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.